ஐஸ்வர்யம் டிஎம்டி பார்ஸ் நேயர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. உலகத்தில் மனிதன்தான் நாகரிகத்தின் உச்சத்தில் வந்திருக்கிறான். எத்தனை யுகாந்திர காலத்திற்கு முன்பு ஜீவன்கள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதோ அந்த காலத்திலிருந்தே பறவைகள் இருக்குது, விலங்குகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் மனிதன் மட்டும்தான் சிகரத்தை தொடுகிற அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறான். அதே விலங்குகளும் மிருகங்களும் அப்படியே தான் இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதனுடைய லைஃப்பில் அது எதுக்காக படைக்கப்பட்டதோ அந்த வேலையை அது செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. அது அவங்கள எந்த விதமான மாற்றமும் கிடையாது. நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சி பார்க்கணும். இந்த தேனீக்கள் இருக்குல்ல, தேனீ கூட பார்த்தீங்கன்னா அந்த கூட்டை நாளைக்கு போய் பாருங்கள். நான் சொன்ன பிறகு அருங்கோணத்தில் தான் அந்த கூட்டையே கட்டும். அது நாற்கோணத்திலேயோ எண்கோணத்திலேயோ கட்டவே கட்டாது, அருங்கோணத்தில் தான் கட்டும். அருங்கோணத்தில் கட்டினாதான் அந்த வளைவளையாக வச்சு கட்டுது பார்த்தீங்களா, அதில் சேர்த்து வைக்கிற தேன் கீழே சிந்தாமல் இருக்குமா. அப்போ அந்த தேனீக்கு கூட எவ்வளவு பெரிய வல்லமை இருக்குது பாருங்கள். இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். நம்ம எல்லாமே சுற்றுப்புறத்தில் நிறைய பார்க்குறோம். சின்ன வயசில் பார்த்துருப்பீங்க, பனைமரத்தில் தூக்குனாங்குருவி கூடு கட்டுறதை பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்காதவங்க இருந்தால் போய் பாருங்கள். அந்த கூட்டை எடுத்துக்கிட்டு ஒரு சிவில் இன்ஜினியர் படித்த பட்டதாரிகிட்ட கொடுங்க, ஒன்றும் பண்ண வேணாம். அதை அறுபடாமல் பிரித்து எடுக்க சொல்லுங்கள். பார்க்க முடியாது. அதை பிரித்து எடுக்கவே நமக்கு தெரியாதுன்னா அப்புறம் கட்டுறது எப்படி? அதுக்கு ஒரு நுழைவாயில், அதுக்கு ஒரு படுக்கை, அத்தனையும் தயார் பண்ணிக்குது அது தூக்கணாங்குருவி. அதில் இன்னும் ஒரு அழகு தெரியுமா உங்களுக்கு? நான் விழுப்புரம் மாவட்டத்தில் பனமலைப்பேட்டைன்ற கிராமத்தில் பிறந்து வளர்ந்த பனையினாலே பனைமரம், தாளகிரி ஈஸ்வரன் கோயிலுக்கு தாங்க. தாளன்னா பனை. அந்த பனை மரத்தில் பார்த்தீங்கன்னா 2 வகை, ஆண் பனை இருக்குது, பெண் பனை இருக்குது. இந்த ஆண் பனையிலும் தூக்கணாங்குருவி கூடு கட்டும், பெண் பனையிலும் தூக்கணாங்குருவி கூடு கட்டும். அதில் என்ன ஒரு விசேஷம் தெரியுமா? பெண் பனையில் கட்டின கூட்டில் தான் ஜோடியாக குடும்பம் நடத்தும், அது வாழும். அந்த ஆண் பனையில் கட்டின கூட்டில் தான் கொண்டு போய் முட்டைகளை வைக்கும் பாதுகாப்பாக. என்ன அழகு தெரியுமா? ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. பெண் பனையில் அப்பப்போ மனிதன் ஏறுவான், ஏன்னா நொங்கு பறிக்கிறதுக்கு தொந்தரவு இருக்கும். ஆண் பனையில் யாரும் ஏறவே வாய்ப்பே கிடையாது, பாதுகாப்பான இடம் அது. அப்போ முட்டைகள் குஞ்சு பொரித்து அந்த குஞ்சுகளுக்கு எந்த விதமான இடையூறு வந்துடக்கூடாது, பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்காக முட்டைகளை கொண்டு போய் ஆண் பனை கூட்டிலையும் தன்னுடைய கணவன் மனைவியாக ஜோடி அந்த பெண் பனையிலையும் குடும்பம் நடத்தும். ஏன் தெரியுமா? மனிதர்களால் ஆபத்து வருகிற போது பறந்து போயிடலான்ற நம்பிக்கை அந்த பறவைகளுக்கு இருக்குது, தூக்கணாங்குருவிக்கு இருக்குது. அப்போ எப்பொழுதும் இயங்கிக்கிட்டே இருக்குது. ஒரு எறும்பு நீங்கள் உட்காந்து பார்த்தீங்களா? இன்னும் கூட நான் கேட்குறேன், காலங்காலமாக புலி, சிங்கம், யானை எல்லாமே நடக்குது. ஏதாவது மூட்டு வலின்னு உட்காந்து பார்த்தீங்களா? மூட்டு தேஞ்சு போச்சு, எனக்கு நான் டாக்டர்கிட்ட போகணுன்னு ஏதாவது சொல்லியிருக்குதா? ஒன்றும் கிடையாதுங்க. மனிதன் தான் தொட்டதுக்கெல்லாம் எதுக்கெடுத்தாலும் சோம்பேறித்தனமான ஒரு பார்வை. மனிதனை பிடித்திருக்கிற இந்த சோம்பேறித்தனம் என்ற நோய் இருக்குது பற்றியா, இதை விட ஒரு கொடுமையான நோய் உலகத்திலே கிடையாது. அதனால் என்ன பண்ணுவான், இன்றைக்கி படிக்க நாளைக்கு படிச்சுக்குவோம். தள்ளி போடுவதை விட ஒரு கொடுமை உலகத்திலே கிடையாது. அதுதான் சோம்பேறித்தனத்தினுடைய முதல் தோல்விக்கு காரணமானது. அதுதான் வாழ்க்கையில் நம்ம தோல்விக்கு காரணமாக. தள்ளி போடக்கூடாது எதையுமே. ஒன்றே செய்ய வேண்டும், ஒன்றும் நன்றே செய்ய வேண்டும், நன்றும் இன்றே செய்ய வேண்டும், இன்றும் இன்னே செய்ய வேண்டும்னு ஔவையார் நமக்கு சொல்லியிருக்கிற மிகப்பெரிய அறிவுரை சார். எப்போ நினைக்கிறேன் அப்பயே நடத்து, அப்பயே செயல்பட ஆரம்பி. இன்னும் சாதாரணமான விஷயம் இல்லைங்க. ஒருத்தன் சொல்கிறான், இன்றைக்கி நம்ம காரணம் என்ன தெரியுமா? இந்த சோம்பேறித்தனத்தினுடைய வளர்ச்சிக்கு காரணமே இந்த வளர்ந்து விட்ட அறிவியல் தான் மிகப்பெரிய காரணம். அன்றைக்கி ஒருத்தன் சொல்கிறான், இப்போ என்ன அறிவியல் வந்து போச்சு, இன்னும் வளரணும், நம்ம உட்காந்த இடத்துல ஒரு சுவிட்சை போட்டால் எல்லா வேலையும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கணும்னா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்குறான், அந்த சுவிட்சை யாரா போடுறதுன்னு கேட்டான். இவ்வளவு சோம்பேறித்தனம் வளர்ந்து இருக்குதுன்னா இந்த மனுஷனை கொண்டு போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே உள்ளே நுழைஞ்சாலே எங்கே பார்த்தாலும் மிஷின்கள் தான் நிறையா இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிரைண்டரு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினு. இப்போ இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் இந்த கண்டுபிடிப்புகள்லாம் இல்லாத போது மனிதர்கள் எல்லா வேலையும் பண்ணாங்க. இப்போ எல்லா வேலையும் பண்ணதுனால என்னன்னு பார்த்தீங்கன்னா மனிதர்கள் ஆரோக்கியமாக இருந்தான் சார். ஆணும் ஆரோக்கியமாக இருந்தான், பெண்ணும் ஆரோக்கியமாக இருந்தான். அதனால தான் அந்த காலத்தில் ஆணுக்கு ஒரு வேலை வச்சான், பெண்ணுக்குன்னு ஒரு வேலை வச்சுருந்தாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த பெண்மணியும் எல்லாமே வேலைக்கு போகிற ஒரு பழக்கத்தை உண்டாக்கிட்டதுனால அந்த வேலைகள்லாம் செய்கிறதுன்னு ஒரு கருவியை கண்டுபிடிச்சிட்டு அந்த கருவிகளை நம்ம பயன்படுத்தி நம்ம உடம்பை கெடுத்துக்கிட்டு ஜிம்முக்கு போய் உடம்பு குறைக்கிற காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துங்கிறதுனால வேறு வழியும் கிடையாது. அன்றைக்கி பார்க்குறேன், ஒரு வீட்டில் ஒரு அம்மா 3 கிரைண்டர் வரிசையாக வச்சுங்குது. நானே கேட்டேன், என்னம்மா 3 கிரைண்டர் வச்சுங்கிறே, என்ன விஷயம், என்ன இலவசமாக கொடுத்தாங்களான்னு? இல்லைங்கண்ணே, அது முதல் கிரைண்டரு அதுவாக மாவு அரைக்கும், நாம் கையை விட்டு அந்த மாவை எடுக்கணும், அப்புறமா எடுத்து கழுவணும்,
அது அப்போ வாங்கினது. இந்த 2வது கிரைண்டர் எதுக்கும்மா? நல்லா வேலை செய்யலையா அதுன்னு கேட்டேன். இல்ல, இல்ல அது நல்லா தான் வேலை செய்யுது. இருந்தாலும் இந்த 2வது கிரைண்டர் அப்படி அப்படி கவுத்தாக்கா மாவு கீழே இறங்கிடும். அதனால அது கஷ்டமா இருக்குது அள்ளுறதுக்குன்ட்டு இத வாங்குனோம். சரிம்மா 3வது கிரைண்டர் ஒண்ணு இருக்குதே அது எதுக்கும்மான்னேன். அது இல்லண்ணே, இத அப்படியே கழட்டின்னு போய் உப்பு போட்டு உள்ள கொண்டு ஃப்ரிட்ஜில வச்சுப்புடலாம். அப்புறம் அதையே எடுத்து மாவு தோசை ஊத்திக்கலாம், இட்லி பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். அதனால தான் 3வது கிரைண்டர் வாங்குனோன்னேன். அப்போ அவங்க வூட்டுக்காரர் உள்ளேருந்து வராரு, வெளியிலேருந்து வராரு. கையில ஒரு கவரோட வந்தாரு. "என்னப்பா தம்பி கையில ஒரு கவர் வச்சுக்கிறேன்." "இல்ல கடையில மாவு வாங்கின்னு வந்தேன்னாரு." எதுக்கு சொல்கிறேன்னா, 1க்கு 3 கிரைண்டர் வூட்ல வச்சுக்கின்னு, வரும்போதே இட்லி மாவு வாங்கின்னு வரான்னா, நான் என்ன கேட்குறேன், நம்ம எங்கே தான் போறோம், எங்கே தான் இப்ப செய்ய போறோம்ன்னு எனக்கே புரியலைங்க. சோம்பேறித்தனத்தின் உச்சத்தில வந்துட்டோம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம பேசினாலே அதை எழுதுற அளவுக்கு ஒரு இத கொண்டு வந்துட்டோம். விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி பாருங்க. தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி பாருங்க. அப்போ உட்காந்து எழுதுறான். எழுதல நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஆச்சரியமான உலகம் சார். பனை ஓலையில இருந்த எழுத்த கொண்டு வந்து ஓலைச்சுவடியில இருந்த கொண்டு வந்து ஏட்டு கொண்டு வந்தாரு டாக்டர் உவே சாமிநாத ஐயர். எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு. இன்னைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, நமக்கு கருவிகள் வந்துட்டுது. இன்னும் சொல்லப்போனால் இந்த சோம்பேறித்தனம் ரொம்ப அதிகமா போச்சு. அதெல்லாம் அந்த காலத்துலலாம் ஒரு டாக்ஸில ஏறி உட்காந்தோம்னா, ஒரு ஊருக்கு ஒருத்தர தேடி போனோம்னா, எதிர்ல வரவன்லாம் கேட்போம். "அண்ணா அந்த தெரு எங்கன இருக்குது? இந்த தெரு எங்கன இருக்குது? அந்த நம்பர் எங்கன இருக்குதுன்னு?" இப்ப யாரும் எதையும் கேட்கறதில்ல. எல்லாம் ஏறி உட்காந்த உடனே ஒரு கூகுள் மேப்ப போட்டுடுறான். நேரா அங்க போகுது. அது அந்த இடத்துக்கு போகாம ஒரு பக்கத்து தெருவே சுத்தி சுத்தி வருதுங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம அவஸ்தையிலயும் பட்டுக்கிட்டு இருக்கிறோம். எல்லாமே நமக்கு சோம்பேறித்தனமான ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு. அதனால தான் சொல்றேங்க, நமக்கு சிந்திக்கிறது கூட நமக்காக இன்னொருத்தன் சிந்திக்கணுன்ற நினைக்கிற காலமா இருக்குதுங்க. அப்படிப்பட்ட ஒரு காலம் நமக்காக இன்னொருத்தன் படிப்பானா, எழுதுவானா அப்படின்ற ஒரு காலத்தை நோக்கி போறதுக்கு காரணம் இந்த மிஷின்களுடைய கண்டுபிடிப்பு நெறைய போச்சுங்க. பல பேருடைய வாழ்வாதாரங்கள் போச்சு. எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு மனுஷன கூட நீங்க நல்லா ஆராய்ச்சி பண்ணி பாருங்களேன். ராத்திரில அவனுக்கு தூக்கம் வரலன்னாக்கா, அவனுக்கு மனசு சரியில்லன்னு அர்த்தம். பகல்ல அவனுக்கு தூங்குறான்னா, அவனுக்கு உடம்பு சரியில்லன்னு அர்த்தம். இந்த உடம்பையும், மனசையும் கெடுக்கிறது ஒண்ணு அவனுடைய சோம்பேறித்தனம் ஒரு காரணமாவும் இருக்கு. உளவியல் அறிஞர்கள் இதை எடுத்து சொல்றாங்க. நாம நம்ம கடமைய நாம செய்யணும் சார். தூக்கி போடணும். அப்பதானே நம்ம வளர முடியும். 100 வளர்ந்தவன பார்த்து பார்த்து நம்ம ஏங்குறோமே தவிர, அந்த ஏக்கத்துக்கு என்ன காரணம்னு நாம ஒரு நாளையாவது நம்ம பத்தி தற்பரிசோதனை செஞ்சதே கிடையாது. நாமே ஆராய்ச்சி பண்ணோம்னா, அதுலேருந்து நம்ம விடுபட்டுடலாம். ஏன் சில பேருக்கு அது அந்த மாதிரி ஒரு இயல்பை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் மிகப்பெரிய சிக்கல் அதுக்கு காரணமே. இப்போ ஒரு பெரிய படிச்ச எம்.ஏ. பட்டதாரி, அப்படியே வீடு வீடா போய் ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துன்னு வராரு. அப்படி எடுத்துன்னு வரும்போது ஒரு வீட்டுக்குள்ள போறாரு. ஒரு வணிக செட்டியார் உட்காந்துங்கிறாரு. செட்டியார்கிட்ட அந்த வீட்டினுடைய லிஸ்ட்டு, மக்கள் பேர் எல்லாத்தையும் கேட்டு எழுதி வாங்கிக்கினாரு. எழுதி அவர் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இடையில இடையில ஹாய் ஹாய் அப்படின்னுவாரு. என்னங்க இடையில இடையில ஹாய் ஹாய்ன்றீங்களே என்னன்னு எனக்கு புரியலையேன்னாரு. ஒண்ணும் இல்ல, தோட்டத்தில எண்ணெய் செக்கு ஆடிங்குது. மாடு அப்படியே சுத்தின்னு இருக்குது. அந்த மாடு சுத்தும்போது நான் ஒரு சவுண்டு குடுத்தேன்னா, அது தொடர்ந்து சுத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் அதுக்கு ஒரு வேலை குடுத்துக்கிட்டே இருக்கிறேன்னாரு. அப்போ அது சுத்துறது சுத்துதா சுத்தலையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படின்னு படிச்ச பட்டதாரி கேட்டார். அதுக்கு செட்டியார் சொன்னாரு, "அதுக்கு தான் கழுத்தில ஒரு மணி கட்டிக்கிறனே. அது சுத்தும்போதே அந்த மணி அடிச்சுக்கின்னே இருக்கும். எனக்கு அது சுத்திக்கிட்டே இருக்குதுன்றது தெரிஞ்சுக்கின்னு, அது தொய்வு வராம, அதுக்கு சோம்பேறித்தனப்படாம இருக்கிறதுக்கு தான் நான் ஹை ஹைன்னு ஒரு சவுண்டு குடுத்துங்கிறேன். அது போய் வரும்னாரு." அவன் படிச்ச பட்டதாரி ஆராய்ச்சி பூர்வமா கேட்டான். "ஒருவேளை அது நின்ன இடத்திலேயே நின்னுகிட்டு, மணிய மட்டும் ஆட்டின்னு இருந்தா, நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னான்." உடனே செட்டியார் சொன்னாரு, "அது உன்ன மாதிரி எம்.ஏ. படிக்கலடா. அதனால அதுக்கு அந்த மாரி சூட்சுமம்லாம் தெரியாது. நாம சொன்ன சவுண்ட கேட்டு அது சுத்தி சுத்தி வரும். அதனால எனக்கு அதில நம்பிக்கை இருக்குது. எப்பொழுதும் மிருகங்கள், பறவைகள ஏமாத்தாது." அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு பாடத்த கத்துக் குடுத்தார். எறும்ப பாருங்க, எப்பயும் சுறுசுறுப்பா இருக்கும் சார். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அதுங்கிட்ட ரொம்ப எவ்வளோ ஒவ்வொன்னுத்துலேருந்து மனுஷன் கத்துக்கணும் சார்.
நம்ம அதை பற்றி நம்ம பார்க்குறோம், பழகுறோம், அதோட அனுபவித்து விட்டுடுறோம். எறும்பு கூட பார்த்தீங்கன்னா, ஒரு 10 அரிசி கிடந்தாலும் அதுக்கு என்ன ஒரு அரிசி தேவையோ அதை மட்டும் எடுத்துன்னு போயிட்டே இருக்கும். எப்பயும் அது ஏங்கிக்கிட்டே இருக்கும் சார். ஏங்கிக்கிட்டே இருக்கிற ஒரு அற்புத சக்தியும், வல்லமையும் அந்த சின்ன ஜீவன் எறும்புக்கும் குடுத்துக்கிறான். பெரிய ஜீவன் யானைக்கும் குடுத்துக்கிறான். யானைய பாருங்க, காத எப்பயும் அசைச்சுக்கிட்டே இருக்கும். நின்ன இடத்துல நிற்கிறனால கால் அப்படியே அசையும். அப்படி இப்படி கொஞ்சம் அசைஞ்சு கொடுக்கும். அப்போது ஓய்வு என்பது மனிதன் நிறைய பேர் பாருங்க, நான் கூட சொல்கிறேங்க, 60 வயசுக்கு பிறகு வந்து ஓய்வுன்னு நான் ஒத்துக்கிறதே கிடையாதுங்க. பணி நிறைவு அவ்வளோதான். பணி நிறைவு. அது அந்த நம்ம அந்த காலத்தில் அந்த நிறைவு பண்ணிட்டோம். கவர்மெண்ட் இந்த ஏஜ் தான் வேலை செய்யணும்னு சொல்லியிருக்கும்போது அதை நிறைவு பண்ணிட்டோம். அடுத்த கட்டம் என்னன்றதை நம்ம வந்து பார்க்கணுங்க. உழைப்பதற்கு, சோம்பேறித்தனத்தை தூக்கி எறிந்து சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது சார். ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. இது போதும், இதோட நம்ம உட்காந்து ரிட்டையர் ஆகிட்டோம், இனிமேல் உட்காந்து சாப்பிட வேண்டியதான்ற எண்ணங்களிலிருந்து முதல்ல மனிதன் விடுபடணும். அதுலேருந்து விடுபட்டானாலே அவனுக்கு நேரமே பத்தாது. பல பேர் பாருங்கள், 70 வயசு 80 வயசுக்கு மேலே தாங்க சுறுசுறுப்பாக இருக்கிறாங்க. நீங்கள் உலகம் பூரா பாருங்களேன், நெல்சன் மண்டேலா 30 ஆண்டுகள் சிறையில் இருந்தார் சார். இருந்தாலும் அதோட நமக்கு வாழ்க்கை முடிஞ்சிடுதுன்னு நான் நினைக்கலைங்க. அந்த ஓய்வு காலத்தில், உள்ளே இருந்த காலத்தில் தான் தன்னுடைய மக்களுக்கு எந்த அளவில் விடுதலை பெற்று கொடுக்கலான்னு சொல்லிட்டு மூளையை சுறுசுறுப்பாக இயக்கத்திலேயே வச்சுருந்தார். மனிதனுக்கு எப்பயுமே இயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கணுங்க. நான் கேட்குறேன் உங்களை பார்த்து, ராத்திரியில் நம்ம படுக்க போகிறோம் சார். கை ஓய்ஞ்சு போகுது, கால் ஓய்ஞ்சு போகுது, உடல் உறுப்புகள் ஓய்ஞ்சு போகுது. ஆனால் மூச்சு காற்று மட்டும் இயங்காமல் போய்கிட்டே இருக்குது. இதய துடிப்பு சோம்பேறித்தனப்பட்ட மனிதனுடைய நிலைமை என்ன ஆகுங்க? இல்லை, அந்த இதயம் எப்பொழுதும் இயங்கிக் கொண்டே இருப்பதனால்தான் மனிதன் இயங்கிக் கொண்டே இருக்கிறான். நம்ம சுற்றி இருக்கிற நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் அனைத்துமே பாருங்கள், எல்லாமே அதனுடைய இயக்கத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது சார். அப்போது இயக்கத்தில் மனுஷன் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் அவன் வந்து எதையுமே சாதிக்க முடியும். முதல்ல நமக்கு இருக்கிற சோம்பேறித்தனத்தை தூக்கி எறிஞ்சிருவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே லீவுன்னு நினச்சிட்டு நம்ம நிறைய பேர் அங்கே இன்றைக்கி வேலையே செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம வரோம். அது என்ன காரணம்னா, நம்முடைய எண்ணம், மனம்தான் காரணம் அதுக்கு. அந்த நாள் கூட ஒரு இனிய நாளாக இந்த நாள் கிடைக்காதுன்ற ஒரு நிலையில் அதையும் ஒரு பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நாளாக நாம் வச்சுக்கிட்டோம்னா, நம்ம மேலே 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 மேலேன்னு உச்சத்தை தொடலாம். நீங்கள் வரலாற்றில் நிறைய சாதனைகளை படிச்சிருப்பீங்க சார். ஒரு மூட்டையை தூக்கி உழைப்பை முதலாக தொடங்கினவர் எம்ஜி முத்து தான் மிகப்பெரிய கல்லூரியை தொடங்கினார். பிற்காலத்தில் எம்ஜிஎம்ன்ற மிகப்பெரிய சுற்றுலாத்துறையை ஏற்படுத்தினார். விஜி பன்னீர்தாஸ் சகோதரர்கள் சைதாப்பேட்டையில் ஒரு டீ கடையில் வச்சு டீ கடை வியாபாரம் பண்ணவங்க. இன்றைக்கு அவர்கள் பெரிய நிறுவனத்தினுடைய தொழில் அதிபர்களாக இருக்கிறார்கள். சிந்திச்சு பார்க்கணும். அவங்க அதுவே போதும்னு சோம்பேறித்தனத்தோடு இருந்திருந்தாங்கன்னா லைஃபு சூன்யமாக இருக்கும். அதிலிருந்து விடுபட்டு சுறுசுறுப்பாக இயங்கியதனால்தான் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை, உன்னதத்தன்மையை பெற்றிருக்கிறார்கள் என்றால், எப்பொழுதும் மனசை சுறுசுறுப்பாக வச்சுருங்க. உடம்பையும் சோம்பேறித்தனத்திலிருந்து விடுபட வைத்து மகிழ்ச்சியாக இருங்க. நிச்சயமாக நமக்கு எந்த செயல்களையும் சாதனைகளாக ஆக்கி சரித்திரம் படைக்க முடியும்.